ஏய் சபரிநாதா, நீயா இப்படி பேசிட்டு இருக்க? வேணும் தான் அடிச்சேன்னு ஒரு பக்கம் நீ சொல்ற, இன்னொரு பக்கம் விக்கல்ஸு கழுத்தில் அடி ஒரே அடியை முடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பாருவுக்கு இப்போதான் அழகா இருக்கு மூஞ்சி அப்படின்னு சொல்லி எப்ஜே சொல்கிறான். என்னடா நடக்குதுங்க? ஆல்ரெடி ஒரு பொண்ணுக்கு கண் அடிபட்டு மேல் காயம் ஆகி போய் மேலெல்லாம் வீக்கமாகி கீழேயும் வீக்கமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்பயுமாடா நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக காமெடி பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் வன்மத்தை கொட்டிட்டு இருப்பீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, சபரிநாதன் நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூம் போயிட்டு கதறிட்டு இருக்கீங்க பிக் பாஸ் கிட்ட. இது வாரமெல்லாம் போகும், என்ன எல்லாருமே தப்பு சொல்கிறாங்க, நான் வேணுத்துக்குன்னு வந்து பண்ணல அப்படின்னு சொல்லி. என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு நடிப்பு! திவாகர நடிப்பு அரக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக உங்களை சொல்லலாம் போலையே. ஓகே கைஸ், இன்றைக்கான கண்டென்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கு அடிப்பட்ட விஷயத்தை வச்சு ஏகப்பட்ட விஷயங்களும் ட்ராமாக்களும் ஃபன்னி திங்ஸும் வந்து நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைச்சபட்சம் ஒரு 1000 லைக்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ஜே, விக்ரம், அதுக்கப்புறம் ரம்யா 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரம்யா சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் பார்வதிக்கு கண்ணில் அடிபட்டிருக்கு, அவளுக்கு மேலே அடிபட்டு மேலே வீங்கிருந்தா கூட பரவாயில்ல, கீழே எல்லாம் கூட வீங்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு எப்ஜே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை இப்போ தான் அவள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு எண்ணம் பார்த்தீங்களா எப்ஜேவுக்கு? எவ்வளோ கேவலமான ஒரு புத்தி! அது வாண்டடாக நடந்ததா, இல்லை இன்டென்ஷனலாக நடந்ததா, இல்லை அன்இன்டென்ஷனலாக நடந்ததோ, ஏதோ ஒரு விதத்தில் நடந்துருச்சு. அவங்களுக்கு கண் அடிபட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஒரு காமெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை எந்த விதத்தில் சேர்த்துறது? அது மட்டும் இல்லாமல் மக்கள் வேறு இப்போ பாவம் பார்த்து வேறு பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிப்பாங்க, ஓட்டிங்ஸ் எல்லாம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காப்புல எப்ஜே. அப்போ மக்கள் என்ன தக்காளி தொக்காடா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள்லாம் வந்து அவ்வளோ கேவலமாக யாருக்குனாலே ஓட்டு போடக்கூடிய ஒரு ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி தானே? அடுத்ததாக சபரிக்கு வந்து வருவோம். இந்த கிளிப்பு வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு வந்து தெரியல. லைவில் நான் ஏதோ மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அது வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ தான் கண்ணில் மாட்டுச்சு. நேற்றுக்கெல்லாம் கூட எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க, நான் வந்து அதை சரியாக கண்டுக்கல. பட் இப்போ அந்த கிளிப் வந்து மாட்டுச்சு. அது என்னென்னா, சபரிநாதன், விக்கல்ஸ், விக்ரம், சாண்ட்ரா, பிரஜன் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் சபரினி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பார்வதியை நீங்கள் இப்படி இடித்து தள்ளி இந்த மாதிரிலாம் விளையாடி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சபரி வந்து சொல்கிறாப்புல, நான் வேணுத்துக்கு தான் வந்து அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. எப்படி வேணுத்துக்கு தான் நான் அடித்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. சபரிநாதன், என்ன சபரிநாதன், இத்தனை நாட்களாக நடிப்பு அரக்கனாகவே மாறிட்டீங்க போல். திவாகர் கொடுத்துக்கு பதிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இந்த பதவியை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு நடிப்பு, நான் நடிப்பு அப்படி ஒரு நடிப்பு. சரி, அது வரைக்குமானா ஓகே, நான் அடிச்சிட்டேங்க, அடிச்சதில் ஸ்டாண்ட் பையாக இருந்திருந்தா பரவாயில்ல. ஆனால் ஒரு பக்கம் போய் பார்வதியை வந்து நீ புஷ் பண்ண, நான் அதனால தான் நான் புஷ் பண்ணேன், நீ வந்து ரொம்ப வேகமாக புஷ் பண்ண, அதனால் நானும் ரொம்ப வேகமாக புஷ் பண்ணிட்டேன், நீ போய் கீழே விழுந்துட்ட, நீ எவ்வளோ போர்ஸ் கொடுத்து என்னை தள்ளன தெரியுமா அப்படின்லாம் எதுக்காக அவங்கக்கிட்ட விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க? அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட சாரி அப்படின்னு வந்து எதுக்காக சொல்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் யூ கிவ் எ குட் ஃபைட் அப்படின்னு சொல்லி எதுக்காக எல்லாரும் முன்னாடி கைத்தட்ட வைக்கிறீங்க? எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க சபரிநாதன்? சரி, சபரிநாதனாவது அந்த சொன்னாப்புல என்னன்னு சொன்னார்? ஆமாம், நான் வேணுத்துக்கு தான் அடித்தேன் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாப்புல. அப்போ விக்ரம் வந்து சொல்கிறாப்புல, கழுத்தில் அடித்து அப்படியே முடிக்க வேண்டியது தானே அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு விக்ரம். டேய் விக்ரம், இத்தனை காலமாக நீங்கள் ஏதோ நல்லவர் வல்லவர் பாவண்டா, நீ எல்லாம் கண்ணீர் விட்டு அழுது அந்த மேனேஜர் போஸ்ட்டை வந்து முடியவே முடியாதுன்னு ரிசைன் பண்ணும்போது லிட்ரலாக நிறைய பேர் வந்து கண் கலங்கியிருப்பாங்க. நிஜமாக எனக்கும் கண் கலங்குச்சு. அப்படி பார்த்துட்டு இருந்தோம் அவங்கள. திடீர்னு என்னடா இப்படி எவில் முகமாக மாறிட்டுருக்க, கழுத்தில் அடித்து முடிச்சு வைக்கிறது தானே அப்படின்ற மாதிரி வந்து விக்ரம் வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு இன்சிடெண்ட் தான், பார்வதிக்கு கண்ணில் அடிபட்டிருந்தது. அதை வச்சு இவனுங்க என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். ஒரு ஆள் என்னமோ பார்வைக்கே வந்து பார்வை வந்து இல்லாமல் வந்து இருக்குது, நீ என்னமோ பார்வை பார்க்க சொல்கிற அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிக்கிறாப்புல வினோத். எப்ஜே வந்து என்ன சொல்கிறான், இப்போ தான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ என்ன எண்ணம் உங்களுக்கெல்லாம்? இவன் என்னடானா, ஆமாம் நான் தெரிஞ்சு தான் அடித்தேன், வேணுத்துக்கு தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லி அக்செப்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லவன் மாதிரி இன்னொரு இடத்துல போய் நடிக்கவும் செய்கிறான். நீ என்னடானா நல்லவன் மாதிரி லாஸ்ட் வீக் வரையும் இருந்துட்டு இந்த வீக் வந்து நான் ரிவெஞ்ச் மோடுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் வந்து நீங்கள் சாண்ட்ராவை பண்ணால் பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாத ஆட்கள்லாம் பண்ணிங்க அப்படின்னா எப்படி அதை ஏற்றுக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுவும் என்ன வார்த்தை பயன்படுத்திட்டு கழுத்தில் அடித்து ஒட்டுமொத்தமாக முடிக்க வேண்டியது தானே அப்படின்னு பயன்படுத்துகிறீங்க. வாட் அ குட் ஸ்பிரிட் ஆஃப் இந்தியா, பா சூப்பரா சுவாமி அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க. இந்த விஷயத்தை தான் ஆரம்பத்துலேருந்தே பார்வதி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ லைவில் கூட என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க தெரியுமா? இதே விஷயம் நான் போய் பிடிக்கிறதுக்கு போகும்போது என்னை கட்டி பிடிக்க வராது அப்படின்னு சொல்லி சபரிநாதன் வந்து சொன்னான்.
அவ்வளோ அப்பன்சிவாக இருக்குதுல்ல உனக்கு, கேர்ள்ஸை வந்து கட்டி பிடிக்கவே விடக்கூடாது, தொடவே விடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நீ வந்து இருக்குல்ல. ஆனால் நீ எப்படி வந்து அவ்வளோ தூரம் புஷ் பண்ணி அவ்வளோ தூரம் இடிக்கிற அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க சபரிநாதன்? ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணை வந்து கட்டிப்பிடிச்சிட்டார் வினோத் அப்படின்ற போது மட்டும் அது டாஸ்காக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கேள்வி கேட்போம், அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்ன நீங்கள் ஒரு பொண்ணை அஃபென்சிவாக வந்து அடிக்கிற லெவலுக்கு வந்து எல்லா வேலைகளும் பண்ணக்கூடிய சபரிநாதனை ஏன் நீங்கள் கேட்கல அப்படின்றது தான் அவங்களுடைய வாதமாக வந்து இருக்குது. இது ஆக்சுவலாக கரெக்டான ஒரு வாதம். நீங்கள் நல்லா கிளியராக பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே தெரிஞ்சிருக்கும். அட்டாக்கிங் மோடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டு இருந்தார் சபரிநாதன். வேணுத்துக்கு தான் வந்து பிடிச்சா, சரி கையை பிடிச்சிங்க, தள்ளி விட்டீங்க, அது வரைக்கும் ஓகே, தள்ளி விட்டது பிடிச்சி விட்டது, அப்புறம் வந்து கையிலே தொடாமல் வந்து தள்ளி விட்டுறது, இதெல்லாமே ஓகே. கையை பிடிச்சி முறுக்கி கீழே போட்டு தள்ளி பெரட்டி கனியக்கா கிட்ட போய் விழுறாங்க பார்வதி. அவ்வளோவும் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு கேமோட ஸ்பிரிட்டாக தான் வந்து எடுத்துக்கிச்சு. ஆனால் நீங்கள் உள்ளர ஒன்று பேசுகிறீங்க, கேப்டனாக ஒன்று பேசுகிறீங்க, மறுபடியும் வெளியே வந்து ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான கேள்விகளை வந்து எழுப்பிட்டு தான் வந்து இருப்பாங்க. இன்னொரு பக்கம் எப்ஜே, இப்போ மக்களெல்லாம் பார்த்தா உனக்கு தக்காளி தூக்கு மாதிரி இருந்தால் தெரியுதா என்ன? இதை பார்த்து வந்து சிம்பத்தி கிரியேட் ஆகும், அதுக்கே வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பார்வுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அது? இதில் காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் வெளியே வராண்டாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, சபரிநாதன் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறாப்புல, இட்ஸ் மீன்ஸ் பார்வதி அடிச்சுது இல்லை பார்வதிக்கு இப்படி நடந்ததை பற்றி என்ன நினைப்பாங்க, வெளியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ பிரஜன் அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் தனியாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி சபரி வந்து கேட்குறான், அவனுக்கு ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இருக்குது, இதை எப்படி மக்கள் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். ஒரு மாதிரி பயமாக தான் வந்து இருந்துகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து. ஸோ ஒரே ஒரு இன்சிடெண்ட் தான், ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு ஒட்டுமொத்த பெரிய ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. இப்போ கனியக்கா வந்து எவ்வளோ ஃபேவரட்டிஸ் வந்து சபரிக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எபிசோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியாது, அது கரெக்டாக கட் பண்ணி தான் போடுறாங்க. இப்போ நானே வந்து லைவ் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் அது வேறு மாதிரி ரிவ்யூ பண்ணுவேன். எபிசோடோட ரிவ்யூ பார்த்திங்க அப்படின்னா, நான் யாருக்கு இங்கே சப்போர்ட் பண்ணி லைவோடைய ரிவ்யூ போட்டிருந்தனோ அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் எபிசோடோடைய ரிவ்யூ பார்க்கும்போது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு எபிசோடில் பார்வதி அவர்களுக்கு நடந்தது தவறு, அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றது லைவ் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எபிசோட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த எபிசோடு எப்படி கன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஓகே இது வந்து ஒரு கேம் தான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து பேசியிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க பேசினாங்க தான், பட் அதுக்கு முன்னாடி எத்தனை விஷயங்கள் நடந்தது அப்படின்றத காட்டவே இல்லை. அதுதான் பிரச்சனை. ஓகே காய்ஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.